வருஷத்துல ஒரு குரானாவது நாம முடிக்கிறோமா? நான் ரமதானுடைய மாதத்தை பற்றி நான் கேட்கல, வருஷத்துல ஒரு குரானாவது நாம ஓதுறோமா? அப்படி இல்லை என்றால், ஒரு விஷயம் நமக்கு பிரியமான விஷயம் இருந்தா அது நிச்சயமாக நம்ம செய்வோம். எந்த விஷயம் நாம செய்ய மாட்டோம்? எது ஒண்ணு நமக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டோம், அல்ல நமக்கு தேவை இல்லைன்னா அந்த விஷயத்தை நாம செய்ய மாட்டோம். ரெண்டுத்துல என்ன? பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஆனா எனக்கு குரான் தேவை இல்லைன்னு சொல்லிதான் நாம இருக்கிறோம். அப்ப மானக்கேடான விஷயங்கள், ஃபஹ்ஷா என்றால் ஒவ்வொரு மனிதனும் அது அசிங்கம் என்று பார்க்கின்ற விஷயங்கள். முன்கர் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் அது குறையாக பார்க்க மாட்டாங்க. வட்டி வாங்குறது அவங்க டேலண்ட் என்று பார்ப்பாங்க. ஆனா இஸ்லாத்துல வட்டி வாங்குறது வெறுக்கப்பட்ட விஷயம். அப்போ தொழுகின்றவனுக்கு அந்த டீ குடிக்கிறீங்க, தலைவலியா இருக்கு, டீ குடிச்சா நல்லா ஆயிடும் சொல்லி ஒரு நோக்கத்தை கொண்டு செய்தா அது கிடைக்கிறது இல்ல. அவன் தொழுறது எதுக்கு? அல்லாவை நினைவு கூறுவதற்காக தொழுணும்னு சொல்லி இருக்குல்ல. ஆனா நம்மில் பெரும்பாலானவர்கள் அல்லாவை நினைவு கூறுவதற்காக தொழுறது இல்ல. அப்ப அது தொழுகிறே இல்ல. அது நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 21வது ஜூஸ் ஆரம்பித்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய முதல் வசனத்தில் இருக்கின்ற செய்தியை, கட்டளைகளை நாம் கேட்போம். அல்லாஹு தாலா கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உத்துலு மா ஊஹிய இலைகா மினல் கிதாபி. இந்த வேதத்திலிருந்து உமக்கு மீது எது அறிவிக்கப்பட்டதோ அதை நீங்கள் ஓதுங்கள். அரபி மொழியில கரஆ என்றால் படிக்கிறது, தலா யத்லு சொன்னா தமிழ்ல ஓதுறது என்று சொல்றோம். ஆனா அரபி மொழியில தலா யத்லு என்றால் அடிக்கடி திருப்பி திருப்பி ஓதிக்கிட்டே இருப்பதற்காக தலா யத்லு வரும். கரஆன்னு சொன்னா படித்தான், தலான்னு சொன்னா தொடர்ந்து அந்த விஷயத்தை படித்து கொண்டு இருந்தான், அதுக்கு தலா யத்லு சொல்லுவாங்க. அதுக்கு ஓதுதல் சொல்லுவாங்களா தமிழ்ல என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா தலா யத்லு என்றால் தொடர்ந்து ஒரு விஷயத்தை படிச்சுட்டே இருக்கணும். எப்போங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து படிக்க வேண்டியதாக இருக்கிறது? ஒரு செய்தி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா ஒரு தடவை நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த செய்தி தெரிஞ்சிடும். என்ன நடந்தது ஒரு தடவை படிச்சா போதும். ஆனா எந்த விஷயத்தை நாம அடிக்கடி படிச்சுட்டு இருப்போம்? சில விஷயங்கள் மக்களும் ஒரு சட்டம் நாம கொண்டு வருவோம். அந்த சட்டம் தொடர்ந்து அந்த சட்டத்தின் மீது செயல்பட வேண்டியதாக இருக்கின்ற சட்டங்கள் எழுதி வச்சிருவோம். ஏன்னா அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருந்தாதான் தொடர்ந்து அந்த விஷயங்கள்ல நம்ம தவறு செய்யாம செஞ்சுட்டு இருப்போம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கரெக்டா போட்டிருப்பாங்க, இவர் சொல்லி டெய்லி வாசிச்சுட்டே இருப்பாங்க. அடிக்கடி நம்ம எடுத்து பார்ப்போம் இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா செய்யறோமான்னு சொல்லி. அப்போ குரான்ல வருகின்ற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அதன்படி நாம் நடந்து கொண்டே இருக்கிறோமா இல்லையா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் தாலா கூறுகின்றான், நபியே இந்த குரானை நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரே குரான். அவர் ஏன் ஓத வேண்டும் என்றால், அவர் ஓதுனாதான் ஒவ்வொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் ஓதுனா ஒவ்வொரு குரான்ல இருக்கிற மறைவான விஷயங்கள் எல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு தெரிய வந்தது. உத்லு மா ஊஹிய இலைகா மினல் கிதாப். இந்த கிதாபிலிருந்து நாம் ஓத வேண்டும். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குரானுக்கும் இந்த ரமதான் மாதத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அல்லாஹ் தாலா தன்னுடைய வேதத்தில் குரானில் 12 மாதங்களில் ஒரே ஒரு மாதத்தின் பெயர் தான் சொன்னான், அது ரமதான். ஷஹரு ரமதான், ரமதானுடைய மாதம். ரமதானுடைய மாதத்துல என்ன நடந்துச்சு? அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். ஆனா நோம்புடைய சட்டங்கள் வந்ததுக்கு பிறகுதான் ஷஹரு ரமதான் சொல்லி வசனம் ஆரம்பமாகுது. நோம்புடைய சட்டம் அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான், நோம்பு கடமை ஆயிடுச்சு, நம்ம நோயாளியாக இருந்தா நோம்பு விடலான்னு சொல்லி சட்டம் சொல்லிட்டு ஷஹரு ரமதான் சொல்லி அல்லாஹ் தாலா ஆரம்பிக்கின்றான். அந்த ஷஹரு ரமதான், ரமதானுடைய மாதத்தில நோம்பு கட்டாயம் ஆயிடுச்சின்னு சொல்லி அங்க சொல்லல.
அல்லதி உன்சிலா ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினான் என்று சொல்கின்றான். அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது என்றால், குர்ஆனுக்கும் இந்த மாதத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதுக்காக தான் நம்ம பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே குர்ஆன் ஓதுறவர். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கட்டளை, முதல் கட்டளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு, பிறகுதான் நமக்கு அந்த கட்டளை வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தினமும் குர்ஆன் ஓதக்கூடியவராக தானே இருந்தாரு. ஆனா ரமதானுடைய மாதத்தில் ஜிப்ரீலுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனை ஓதி காமிப்பார்கள். ஏன் அந்த ரமதானுடைய மாதத்துல குர்ஆனை நாம அதிகமாக கண்ணியம் படுத்தி ஓத வேண்டும். எந்த வருடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் ஆனதோ அந்த வருடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை ஜிப்ரீலுக்கு குர்ஆன் ஓதி காமித்தார்கள். காரணம், இந்த ரமதான் வரைக்கும் எது ஓத வேண்டியதாக இருக்கிறதோ அது ஓதி முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு ரபியுல் அவ்வல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மறைவு இருக்கு. அப்போ அந்த 6 மாசத்துடைய குர்ஆனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஜிப்ரீலுக்கு முன்னால் ஓதி விட்டார்கள். இப்போ நாம நம்ம உள்ளங்கள் கேட்டு பாருங்க, ஒரு வருஷத்துல ஒரு குர்ஆனாவது நாம முடிக்கிறோமா? நான் ரமதானுடைய மாதத்தை பற்றி நான் கேட்கல, ஒரு வருஷத்துல ஒரு குர்ஆனாவது நாம ஓதுறோமா? அப்படி இல்லை என்றால் நமக்கும் குர்ஆனுக்கு எந்த தொடர்பு? முதல்ல குர்ஆன்ல இருக்கிற விஷயங்களை புரிந்து அமல் செய்ய வேண்டும். அதுக்காக தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல ஒரு குர்ஆன் கூட நமக்கு ஓதுறதுக்கு நேரம் இல்லை என்றால் எங்க ஒரு விஷயம் நமக்கு பிரியமான விஷயம் இருந்தா அது நிச்சயமாக நம்ம செய்வோம். எந்த விஷயம் நாம செய்ய மாட்டோம்? எது ஒண்ணு நமக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டோம், அல்ல நமக்கு தேவை இல்லைன்னா அந்த விஷயத்தை நாம செய்ய மாட்டோம். ரெண்டுத்துல என்ன? பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஆனா எனக்கு குர்ஆன் தேவை இல்லைன்னு சொல்லிதான் நாம இருக்கிறோம். ஆனா ஒரு கடுமையான வார்த்தை நான் சொல்றேன், யாரு குர்ஆன் ஓதுறது இல்லையோ அவர் நினைக்க வேண்டாம், நான் குர்ஆன் ஓதுறதை விட்டுட்டேன் நினைக்க வேண்டாம். எனக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதுகின்ற தகுதி உள்ளவனாக கருதவில்லை, அதனால குர்ஆன் ஓதுகின்ற பாக்கியம் எனக்கு அல்லாஹ் தஆலா தரல. நிராசை அடைந்தது வேண்டாம், இன்னைக்கே அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ் நான் குர்ஆன் ஓதணும். யாருக்கு குர்ஆன் ஓத தெரியலையோ முதல் வேலையாக குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் மாசத்துல ஒரு குர்ஆன் முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு கட்டளை என்ன? வஅகிமிஸ் ஸலாஹ், தொழுகையை கடைபிடியுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுவுங்கள். ஏன் ஏன் தொழுவணும்னு சொன்னா, ஒண்ணு ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம், எதுக்காக தொழுவணுங்க? மாஷா அல்லாஹ், அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுவுங்கள். அந்த தொழுகை எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்ன ஸலாத்தா, நிச்சயமாக தொழுகை ஆகிறது, தன்ஹா தடுக்கிறது, அனில் ஃபஹஷாஇ மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கிறது, வல் முன்கர் வெறுக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் தொழுகை தடுக்கிறது. இந்த மானக்கேடான விஷயங்கள் என்ன? வெறுக்கப்பட்ட விஷயங்கள் என்ன? வெறுக்கப்பட்ட விஷயங்கள் என்றால் மற்றவர்கள் அது குற்றம் என்று பார்க்க மாட்டாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் அதுக்கு குற்றம் என்று சொல்லுவார்கள். ஆனா மானக்கேடான விஷயங்கள் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது தவறு என்று பார்ப்பான். குடிக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு தெரியும், குடிச்சதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி. ஏமாற்றுவது ஒவ்வொரு மனிதன் அது மானக்கேடான விஷயங்கள் என்று பார்ப்பான். அப்போ மானக்கேடான விஷயங்கள் ஃபஹஷா என்றால் ஒவ்வொரு மனிதனும் அது அசிங்கம் என்று பார்க்கின்ற விஷயங்கள். முன்கர் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் அது குறையாக பார்க்க மாட்டாங்க. வட்டி வாங்குறது அவங்க டேலண்ட் என்று பார்ப்பாங்க. ஆனா இஸ்லாத்துல வட்டி வாங்குறது வெறுக்கப்பட்ட விஷயம். அப்போ தொழுகின்றவனுக்கு அந்த தொழுகையின் மூலமாக என்ன கிடைக்கிறது? அந்த தொழுகின்றவர் மானக்கேடான விஷயங்களை செய்ய மாட்டாரு, அந்த தொழுகின்றவர் வெறுக்கப்பட்ட விஷயங்களை செய்ய மாட்டார். நிச்சயமாக அப்படிதான். ஸல்லல்லாஹு தொழுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு வாலிபர் இருந்தாரு. அவர் முஸ்லிம் ஆனதுக்கு பிறகு
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான ஃபதம் மினல் அன்சார், அன்சார் சஹாபாலே ஒரு வாலிபர் இருந்தார். யுஸல்லி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் தொழுகின்றவராக இருந்தார். பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவில வந்து தொழுகின்றவராக இருந்தார். வலா யதஉ மினல் ஃபவாஹிஷி வஸ்ஸிர்கதி இல்லா ரகிபஹு, ஆனா தொழுறதுக்கு ஆரம்பித்ததற்கு பிறகும் எந்த ஒரு மானக்கேடான விஷயங்களை விட மாட்டார். தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலே செஞ்சிருவார், திருடுவார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ் இவர் தொழுறாரு ஆனா தவறுகள் கூட செய்யறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸலாத்த சதன்ஹாஹு, நிச்சயமாக தொழுகை அவனை இந்த விஷயங்கள் செய்வதை விட்டு தடுக்கும் இன்ஷா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபலம் யல்பஸ் அன் தாபா வஸலுஹத் ஹாலுஹு, கொஞ்ச நாள்லயே அவர் வந்து தௌபா செய்து அவருடைய நிலைமை அழகாகி விட்டது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலம் அகுல் லக்கும், நான் உங்களுக்கு சொல்லலையா? இப்போ ஒரு பெரிய கேள்வி வரும், இல்லையே ஹஸ்ரத், எத்தனையோ பேர் 10 வருஷமா தொழுகிறாங்க, 15 வருஷமா தொழுகிறாங்க, எல்லாம் மானக்கேடான விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, ஒரு சேஞ்சும் வரல. தொழுகை ஆரம்பித்ததற்கு பிறகு அம்மாவுக்கு திட்டுறவன் திட்டுட்டு தான் இருக்கிறான், ஏமாற்றவன் ஏமாத்திட்டு தான் இருக்கிறான், இன்னும் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, நடக்கிறது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தொழுகை. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா? தொழுகை. அப்போ நாம தொழுறது தொழுகையாக இருந்தால் நிச்சயமாக கெட்ட பழக்கங்கள் போயிடும். நாம தொழுறது ஃபர்ஸ்ட் தொழுகையே இல்லையே, அதானே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தொழுகை என்றால் என்ன, எதுக்காக தொழுணும்? குறைஞ்சபட்சம் கேட்டு பாருங்க, தொழுணும்னு சொன்னா என்ன, சாப்பிடணும்னு சொன்னா என்ன, எனக்கு பசிக்குது அதனால நான் இப்போ சாப்பிட போறேன், நான் சாப்பிட்டா பசி போயிடும். தாகம் இருக்கு, குடிக்கிறீங்க, எதுக்கு? தாகம் இருக்கு, நான் குடிச்சா ஃப்ரெஷ் ஆயிடுவேன். டீ குடிக்கிறீங்க, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, டீ குடிச்சா நல்லா ஆயிடும் சொல்லி ஒரு நோக்கத்தை கொண்டு செய்தா அது கிடைக்கிறது இல்ல. அவன் தொழுறது எதுக்கு? அல்லாவை நினைவு கூறுவதற்காக தொழுணும்னு சொல்லி இருக்குல்ல. ஆனா நம்மில் பெரும்பாலானவர்கள் அல்லாவை நினைவு கூறுவதற்காக தொழுறது இல்ல. அப்ப அது தொழுகையே இல்ல. அது தொழுகையுடைய முதல் ஸ்டெப்பே இல்ல. இட் இஸ் நாட் அட் ஆல் எ பிரேயர், இட் இஸ் நாட் அட் ஆல் எ சலா. நான் நிச்சயமாக சொல்கின்றேன், குறைஞ்சபட்சம் 5 வேளை தொழுகை தொழுறதுக்கு ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த தொழுகின்ற நேரத்தில் நான் இப்போ தொழுவ போறேன், ஏனென்றால் அல்லாவை நினைவு கூறுவதற்காக நான் தொழுறேன்னு சொல்லி ஆரம்பித்து பாருங்கள். குற்றங்களுடைய பழக்கங்கள் குறையில்லை என்றால் என்னுடைய பேர் வசியம் இல்லை. முதல் குறைஞ்சபட்சம் அதான் பெரிய டிஃபரன்ஸ். அந்த காலத்துல தொழுறவங்க எல்லாமே நல்லவர்களாக இருந்தாங்க. நான் பார்த்திருக்கேன், என்னுடைய சிறு வயதுல தொழுறவங்க 90% தொழுறவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா இப்போ சொல்றாங்க, அப்பெல்லாம் 2 சஃப் தாங்க இருக்கும், அப்பெல்லாம் தராவி எல்லாம் கொஞ்சம் பேர் தான் தொழுவாங்க. ஆனா அந்த தொழுகைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த தொழுகின்றவர்கள் மானக்கேடான விஷயங்கள் செய்ய மாட்டாரு, வெறுக்கப்பட்ட விஷயங்களை செய்ய மாட்டார். ஆனா இப்போ என்ன இருக்குன்னு சொன்னா, தஹஜ்ஜுத் தொழுறோம், அது தொழுறோம், இது தொழுறோம், சினிமா பார்க்கறோம், அசிங்கமா எல்லாமே செய்யறோம்னு சொன்னா அது தொழுகை இல்ல. தொழுகையுடைய பேசிக் என்ன? நான் அல்லாவை நினைவு கூறுவதற்காக தொழுறேன். நீங்க பாப்பீங்க ஒரு பெரிய மாற்றம் வரும். வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் தொழுறது அல்லாவை நினைவு கூறுவதற்காக. அதுக்கு பிறகு பொய் சொல்லக்கூடாது. அல்லாவை நினைவு கூறுவதற்காக தொழுறேன்னு சொல்லி வந்துட்டு அப்புறமா தொழுகையில நினைவு கூறலன்னு சொன்னா இது முனாஃபிக் தானே. இந்த தொழுகை பற்றி தான் அல்லாஹ் தஆலா முனாஃபிகின் சொன்னா யாரு? நேவஞ்சகர்கள். உள்ளத்துல இஸ்லாம் இருக்காது, உள்ளத்துல அல்லாஹ் தான் கொடுக்குறான்னு சொல்லி சுத்தமா இருக்காது. மார்க்கம் தேவையில்லை, சொர்க்கம் கிடைத்தா கிடைக்கட்டும், இல்லைன்னா போகட்டும், உலக வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு சொல்றவன் முனாஃபிக். அந்த முனாஃபிக்குடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வைதா காமு இலஸ்ஸலாத்தி, தொழுறதுக்கு நின்றால் காமு குசாலா, சோம்பேறிகளாக நிற்பார்கள். எந்த விஷயத்துல நமக்கு சோம்பேறித்தனம் வருங்க? எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அந்த விஷயம் செய்யற நேரத்துல தூக்கம் வரும். இப்ப நான் பாடினேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
எப்போடா முடிப்பார் சொல்லி பார்ப்பீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே நல்ல ஒரு நல்ல பாடுறவர் நஷீது படிச்சார்னா அழகா கேட்பீங்கல்ல. அப்ப தொழுகையில நமக்கு சோம்பேறித்தனம் வருதுன்னு சொன்னா தொழுகையில நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தொழுகையில நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஏன் இல்லை? தொழுகையில எது கிடைக்கிறதோ அது நமக்கு தேவையில்லை. தொழுதால் அல்லாஹ் கிடைப்பான். தொழுதால் அல்லாஹ் கிடைப்பான். அல்லாஹ் கிடைத்து விட்டால் எந்த விஷயங்களை நாம் பிரியமான விஷயங்கள் என்று உள்ளத்துல வச்சிருக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே போக வேண்டியதாக இருக்கும். ஒண்ணு அல்லாஹ் இருப்பான் உள்ளத்துல, அல்லது அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில இருக்கிற திரைகள் இருக்கணும். அல்லாஹ் இருக்கிறாங்க. அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு சொன்னா நம்முடன் இருக்கின்றான், கேட்கின்றான், பார்க்கின்றான். ரைஹான் பாய் எனக்கு பார்க்கிறார்ல, அதை விட நெருக்கத்தில் இருந்து என்னை பார்க்கின்றான். நீங்க வாய்ஸ் கேட்கிறீங்கல்ல, இதை விட நெருக்கத்தில இருந்து நான் பேசுறதை அல்லாஹ் தாலா கேட்கின்றான், இருக்கிறான். ஆனா நமக்கு அந்த உணர்வு இல்லைல்ல, அந்த திரைகள் இருக்கு. அந்த திரைகள் அல்லாஹ்வுடைய நினைவு வந்தாலே அந்த திரைகள் அகற்றப்படும். அந்த திரைகள் என்ன? முதல் பல திரைகள் இருக்கு. அதுல ஒண்ணு பணம் தான் எல்லாம். பணம் தான், பணம் வந்தாதான் எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருந்தா அது திரை. அல்லாஹ் இருக்கிறது அந்த உணர்வு நமக்கு வராது. ரெண்டாவது என்ன? மக்கள். ஓப்பா, மக்கள் என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் எனக்கு பாராட்டணும், இவர் என்னை பத்தி குறைவா பேசக்கூடாது. ரெண்டாவது திரை. மூணாவது பெரிய திரை நான், 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 என்னுடைய பேர். இந்த திரைகள் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய திக்ர் வராது. அல்லாஹ்வுடைய திக்ர் வந்துச்சுன்னு சொன்னா இந்த விஷயங்கள் விட வேண்டியதாக இருக்கு. நமக்கு இந்த விஷயங்கள் பிரியமான விஷயங்களாக இருக்கிறது. அதனால நமக்கு அல்லாஹ் தாலாவை நினைவு கூறுகின்ற விஷயத்துல நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ வேணுமா நம்ம தொழுகையின் மூலமாக நாம் கெட்ட பழக்கங்களை விடணும்னு சொல்லி ஆசை இருக்கா? அப்போ தொழுகை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் எப்படி தொழுவணும்? நான் இப்போ 5 minutes 10 minutes தொழுவ போறேன், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தொழுகின்றேன். ஓதுற நேரத்துல நான் ஓதுறதை அல்லாஹு தாலா கேட்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் ஓதுறதை அவன் கேட்கணும், இவன் கேட்கணும். சூரா ஃபாத்திஹா ஓதுப்பான்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமிddin. ஒரு 10 பேர் உட்கார்ந்து இப்போ ஓதுப்பா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 100 பேர் இருந்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 1000 பேர் இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வித்தியாசம் தெரியுதா? 1000 பேர் இருந்தா, இந்த 1000 பேர் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. இந்த 1000 இல்ல, 1000 நட்சத்திரங்களை 1000 கேலக்சிகளை படைத்த அல்லாஹ் தாலா என்னுடைய சூரா ஃபாத்திஹா கேட்கின்றான் என்றால் அந்த எந்த ருசியோட ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். நான் ஓதுறதை அல்லாஹ் கேட்கின்றான். என்னுடைய அசைதல் என்னுடைய செயல்களை அல்லாஹு தாலா பார்க்கின்றான். மேலும் ஒரு நிலைமை வரும், ஒரு நிலை வரும். அந்த நிலையில நான் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடன் மிக நெருக்கத்தில் இருப்பேன். அது என்ன நிலை? சஜ்தாவுடைய நிலை. பையனுடன் நாம் எப்போது நெருங்கி இருப்போம்? கட்டி பிடிச்சா. தாயோடைய பாதங்கள் பிடித்தால். அல்லாஹ்வுடன் நாம் எப்போ நெருங்கி இருப்போம்? சஜ்தால நெற்றி வைத்த உடனே அல்லாஹ் நமக்கு. ஃபீல் பண்ணிருக்கீங்களா வாழ்க்கையில? நான் பண்ணியிருக்கேன். நல்லவன் இல்லைனா என் கால் ஒடிஞ்சு இருந்தது பாருங்க. அந்த நேரத்துல நான் சஜ்தா செய்ய முடியாது. ஒரு 3-4 மாசத்துக்கு பிறகு என்னுடைய கால் சரியானதுக்கு பிறகு நான் சஜ்தா செஞ்சேன். அப்போ எனக்கு கிடைத்த சஜ்தாவுடைய ருசி அப்போலிருந்து தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சஜ்தா செய்யற நேரத்துல ருசி இருக்கு. அப்போ இந்த மாதிரி தொழுவணும். இன்னொரு விஷயம், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறை எச்சத்துடன் இருப்பவர்களுடைய செயல்கள் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்போ என்னுடைய தொழுகைக்கு முன்பு இருந்த வாழ்க்கை இறை எச்சத்துடன் இருந்தால் நிச்சயமாக என்னுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் எந்த ஒரு தவறு செய்யாமல் இறை எச்சத்துடன் நான் வாழ்ந்து இருந்தால் இப்போ நான் வர்ற நேரத்திலே என்னுடைய
சிந்தனையே வேற மாதிரி இருக்கும், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி தொழுகலே என்றால், இப்படிப்பட்ட தொழுகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வஸல்லம். மல்லம் தன்ஹு ஸலாத்துஹு அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், யாருக்கு அவனுடைய தொழுகை மானக்கேடான விஷயங்களும் வெறுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு தடுக்கலையோ, லம் தஸித்ஹு மினல்லாஹி இல்லா புதா, அந்த தொழுகையே அவனுக்கு அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும், இன்னும் தூரமாவான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு தொழுவாமல் தொழுதுட்டு இருந்தா அந்த தொழுகையின் காரணமாக அவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி போயிட்டே இருப்பான். ஆகையினால் நான் சொல்ல வந்தது வேற விஷயங்கள், அல்லாஹ் தாலா என் நாவால் வர வைத்தது வேற விஷயங்கள். அப்போ தொழுற நேரத்தில் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், போக போக இதுக்கு பேர் தான் முனீப் சொல்லுவாங்க. சிந்தனை போனா கொண்டு வரணும், சிந்தனை போனா கொண்டு வரணும், சிந்தனை போனா கொண்டு வரணும். அதுக்கு பிறகு மனிதன் இடத்தில் அல்லாஹ் தாலா அவள் ஆற்றலை வைத்திருக்கான். எந்த முயற்சி தொடர்ந்து செய்யறானோ அது அல்லாஹ் தாலா கொடுத்துடுறான். உங்களால 5 கிலோ எடுக்க முடியாது, முயற்சி பண்றீங்க. ஃபர்ஸ்ட் போன உடனே அனஸ் பாய் ஜிம்ல என்ன தருவார் எனக்கு? வெறும் ஒரு ஆடு கொடுப்பாரு. பையா மாமா ஆப் ஏ உठाइए, இது எடுங்க, உங்களுக்கு போதும், உங்களுக்கு 10 பிளேட் கூட போட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வந்தா பார்க்கலாம் ஜிம்ல. ஆனா முடியல அவருக்கு. ஆனா அவர் முயற்சி செய்வாரு, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை. அது பிறகு என்ன ஆகும், அந்த எடுக்கிறதே ஈஸி ஆயிடும். கேர் வண்டி ஓட்டுறவங்க ஆரம்பத்துல எப்படி ஓட்டுவாங்க? காலை வச்சு கேர் போட முடியுமா, கிளச்சு பிடிக்கணும், கேர் ஆஃப், கிளச் போட்டு கேர் போட்டு கிளச் விட்டு ஆஃப் ஆஃப். அதுதான் நாம ஆஃப் ஆயிருக்கோம். அல்லாஹ்வுக்கும் நமக்கு தொழுகையில இருக்கிற கனெக்ஷன் ஆஃப் ஆயிருக்கு. ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஃப் ஆகுது இல்ல. ஆனா வண்டி ஓட்டுறவர் என்ன பண்ணுவாரு? இப்போ ஆஃப் ஆயிடுச்சா, இப்போ ட்ரை பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகும்னு சொன்னா, அவருடைய சிந்தனை இல்லாவிட்டாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே கிளச் கரெக்டா விடுவாரு, கேர் போடுவாரு, கரெக்டா ஸ்பீட் பிரேக்கர் வர்ற நேரத்துல 4வது கியர்ல இருந்து 2வது கியருக்கு வருவார், முதல் கியருக்கு வருவார், 2 கியர் வருவார். இன்ஷா அல்லாஹ் இந்த நோக்கத்துடன் தொழுதால் நீண்ட உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு விஷயங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய திக்ர் தொழுகையில இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவர் முழுமையாக அல்லாஹ்வை நினைவு கூறி தொழுதார் என்றால் அவருடைய தொழுகை தொழுது சலாம் சொன்ன உடனே ஒரு அழகான நூறு ஒளியாக மேலே செல்லும். சென்றதற்கு பிறகு முதல் வானத்துல அந்த தொழுகைக்கு முதல் வானத்துல கதவு திறக்கப்படும். அப்படியே அந்த தொழுகை முதல் வானம் 2வது வானம் அப்படின்னு சொல்லி 7வது வானத்துக்கு போய் அல்லாஹ் தாலா உடைய அல்லாஹ்வுடைய இடத்துல அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த தொழுகை ஃபுல்லா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் தொழுதால் சலாம் சொன்ன உடனே அந்த தொழுகை ஒரு கருப்பாக மாறி முதல் வானத்தின் பக்கம் செல்லும். அப்புறமா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தாலா கட்டளையிடுவான், தொழுதவனுடைய முகத்தின் மீது அதை அடிங்கன்னு சொல்லி. அப்போ நாம் அல்லாஹ்வுக்காக தொழுதால் நம்முடைய தொழுகை நூறானியத்தான தொழுகையுடைய அந்த அடையாளம் முகத்துல இருக்கும். தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அந்த அடையாளமும் நம்முடைய முகத்தில் இருக்கும். நேரம் ஆகிவிட்டது. அல்லாஹ் தாலா கூறுகின்றான், வலதிக்ருல்லாஹி அக்பர். எல்லா விஷயத்தில பெரிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. தொழுகையை விட பெரிய விஷயம் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. நோன்பு வைப்பதை விட பெரிய விஷயம் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. ஏனென்றால் அது இருந்தாதான் மற்ற எல்லா வணக்கங்கள் என்று கருதப்படும். அப்ப பெரிய விஷயம் என்ன? அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அல்லாஹ்வை நினைவு கூறினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? அல்லாஹு அக்பர் ஃபத்குரூனி அஸ்குருக்கும். நான் அல்லாஹ்வை நினைத்தாலே அல்லாஹ் எனக்கு நினைப்பான். புரியுதா? ஆஹா, ஒரு குர்துபில எழுதப்பட்டு இருக்கிறது, திக்ருல்லாஹி ஈயாக்கும் அக்பரு மின் திக்ரிக்கும் ஈயாஹு. அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவது நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட பெரிதாக இருக்கிறது. நான் அல்லாஹ்வை நினைவு கூறினால் கேட்பேன்,
அவன் என்னை நினைவு கூறினால் கொடுப்பான். ஏன்னா நான் கேட்கிறவன், அவன் கொடுக்கின்றவன். இன்னொரு விஷயம், இன்னொரு இதே தஃப்சீல் எழுதப்பட்டிருக்கிறது, ذிக்ருகுமுல்லாஹ ஃபீ ஸலாத்திக்கும் வ ஃபீ கிராஅத்தில் குர்ஆனி அஃதலு மின் குல்லி ஷை. தொழுகையில அல்லாஹ்வை நினைவு கூறுவது, மேலும் குர்ஆன் ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவது மற்ற எல்லா விஷயங்களை விட சிறந்தது. அல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். எது நீங்கள் செய்கிறீர்களோ அதையெல்லாம் நன்றாக அறிவான். நீங்க தொழுகையில அவனை மறந்து தொழுதா கூட அவன் பார்க்கின்றான். நீங்க அல்லாஹ்வை நினைத்து தொழுதாலும் அல்லாஹ் தாலா பார்க்கின்றான். இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் வருகின்ற வாழ்க்கையில ஒவ்வொரு தொழுகையிலையும் குறைந்தபட்சம் ஆரம்பிக்கின்ற நேரத்திலாவது நான் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தொழுகின்றேன் என்று ஆரம்பித்து ஓதுற நேரத்திலே சிந்தனை வர வேண்டும். நான் ஓதுறதை அல்லாஹ் தாலா கேட்கின்றான், நான் ருக்கு செய்வதை அல்லாஹ் தாலா பார்க்கின்றான், நான் சஜ்தா செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தாலா எனக்கு நெருங்கியவனாக இருக்கின்றான் என்று தொழுது இன்ஷா அல்லாஹ் நாம் நல்லவர்களாக மாற வேண்டும். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.